சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரங்கநாயகியோட பக்கத்து வயல்ல மாலதியோட சொந்தக்காரன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அவனை பாம்பு கடிச்சிருக்கு. உடனே நர்மதா அங்க இருந்த ரங்கநாயகியோட கார்ல அவனை ஏத்திக்கிட்டு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடுச்சு. அவனையெல்லாம் எப்படி என் கார்ல ஏத்தலான்னு சொல்லி ரங்கநாயகி அவ காரை கொளுத்தி விட்டா. அம்மாடி, இவ்ளோ அகங்காரம் பிடிச்ச பொம்பளைய நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. ரங்கநாயகி எப்படிப்பட்ட பொம்பளைன்னு நமக்கு தெரியாதான்னு? நமக்கு தெரியும்யா, அந்த நர்மதாக்கு தெரியணுமே. தேவையில்லாம அவங்க விஷயத்துல எதுக்கையா இவ மூக்க நுழைக்கணும்? அந்த பொண்ணு வந்தா முதல்ல ஊரை பார்த்து போ சொல்லு. என்ன பாக்குற? அந்த ரங்கநாயகி கூட எல்லாம் நம்மளால மல்லு கட்டிக்கிட்டு நிக்க முடியாது. நீ கொஞ்சம் பொறுமையாரு, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். நடந்த எல்லா விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டம்மா. அந்த ரங்கநாயகி ரொம்ப மோசமான பொம்பளை. நீ அந்த பொம்பளை கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். என்கிட்ட இப்ப எதுவும் கேட்காதீங்க, எனக்கு தலை வலிக்குது. நான் போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கவா? சரி போமா. ஏயா, அந்த பொண்ணுக்கு புத்திமதி சொல்லுவேன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் சரி சரின்ற மாதிரி நிக்கிற. அந்த பொண்ணு எதுக்காக இந்த ஊருக்கு வந்துச்சோ அதுக்கான முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கு. அத வேணான்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? அந்த பொண்ணு தலைவலின்னு சொல்லிச்சு. காபி கீப்பி வேணுமான்னு கேட்டு வச்சு கொடுப்போம். அம்மா, காஃபி கொண்டு வரட்டுமா? வேண்டாம் ஆண்டி. என்னம்மா, என்னாச்சு? ஐயோ, என்னம்மா இது? உடம்பெல்லாம் இப்படி அனலா கொதிக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. ஒண்ணும் இல்லையா? உடம்பெல்லாம் இப்படி நெருப்பா கொதிச்சிட்டு இருக்கு, நீ ஒண்ணும் இல்லன்னு சொல்ற? இரு வர. என்னங்க, அந்த பொண்ணுக்கு ஜுரம் அடிக்குதியா? என்னடி சொல்ற? தமிழ்ல தானே சொல்ற. அந்த பொண்ணுக்கு ஜுரம் அடிக்குதுன்னு அப்புறம் என்ன சொல்றேன்னு கேக்குற?